2025 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானுடைய நிறைவு, இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கணும். இன்னைக்கு ஆவியானுடைய நிறைவு, இன்னைக்கு எப்படி பெந்தைகோஸ்தே நல்ல ஆவியானவர் இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டார். ஒவ்வொருவரையும் தொட்டு அவங்க வாழ்க்கையே டேர்னிங் பாயிண்ட் ஆயிட்டு. ஆமென். அல்லேலூயா. பயந்தவர்கள் பராக்கிரமசாலிகளாய் மாறினார்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு ஒருவேளை பயந்து போயிருந்தீங்கன்னா இங்கிருந்து போகும்போது பராக்கிரமசாலியா கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறார். ஆவியானுடைய தொடுதல் இருந்தா போதும். தொடுதல், அந்த தொடுதல் இருந்தா போதும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானுடைய ஆளுகை இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் இணைந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தைகோஸ்தே பெருவிழாவிலே பெருமலை போல் ஆவி ஊற்றினீர். பெந்தைகோஸ்தே பெருவிழாவிலே பெருமலை போல் ஆவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா, தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டும், அயல் மொழிகள் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. எல்லாரும் அர்ப்பணிக்க போறோம். ஆவியானவருடைய பெருமழை இந்த நாளில் ஊற்றப்பட போகிறது. பெருமழை. ஓ நன்றி ஆவியானவரே. எல்லாம் வாயில திறந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்னைக்கு நம்ம இருக்க போறோம். பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவர் எல்லாரையும் நிரப்பினார். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடினார்கள். இன்னைக்கு தேவை ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனதின் ஆவி. இங்க இருக்கும்போது இது இங்க ஆவியானவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் என்னை நிரப்ப வேண்டும். இன்னைக்கு என் பாத்திரத்தை நிரப்ப வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடுமாற்றங்களையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். ஒருவேளை அநேக காரியங்களை தடுமாறி கொண்டிருக்கலாம். பாவத்தின் நிமித்தம் தடுமாற்றம், சாபத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு காரியம் உங்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவை ஒரே ஒரு காரியம், அக்கினி. அந்த அக்கினி அபிஷேகம் எல்லா கிரியைகளையும் சுட்டெரிக்கும், எல்லா பாவத்தின் வல்லமைகளையும் அது முறியடிக்கும். நம்ம வாழ்க்கையில எழும்ப முடியாதபடிக்கு அடிக்கடி சோர்வு வருகிறது. காரணம், ஆவியானுடைய கிரியை நம்ம வாழ்க்கையில இல்லை. ஆனா இன்னைக்கு ஆவியானுடைய பலத்தோடு கூட நம்ம கடந்து செல்ல போறோம். ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷியா கர்த்தர் நின்று கர்த்தர் நம்மளை முத்தரிக்க போகிறார். எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அழிக்க போகிறார்.
நல்ல வாயில திறந்து எல்லா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின ஆவியானவர் இப்பொழுது இந்த நாளில் ஆவியானுடைய மகிமை, வெளியரங்கமான மகிமை, வெளியரங்கமான மகிமை, வெளியரங்கமான மகிமை, ஷெகினா மகிமை, ஷெகினா மகிமை, ஷெகினா மகிமை. என்னை நான் தருகிறேன், ஜீவபலியாய் தருகிறேன், என்னை ஜீவபலியாய் தருகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நான் தருகிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை தருகிறேன். இப்பொழுது சுட்டரிக்கிற வல்லமை பலிபீடத்திலிருந்து ஒவ்வொரு பலியும் இப்பொழுது சுட்டரிக்க போகிறது. இங்கிருந்து பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்பட போகிறது. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் அழிக்க போகிறார். எல்லா சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க போகிறார். எழும்ப முடியாதபடி இருக்கிற எல்லா சோர்வின் வல்லமைகள், எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகளை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டரிக்க போகிறார். எதிர்கால நம்பிக்கை இல்லாதபடி இருக்கிற எல்லா அவிசுவாசத்தின் கிரியைகளை கர்த்தர் சுட்டரிக்க விரும்புகிறார். சாட்சி இல்லாதபடி இருக்கிற தன்மைகளை கர்த்தர் சுட்டரிக்க விரும்புகிறார். எந்தெந்த காரியங்கள் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது, சாட்சியை கெடுக்கிற கிரியைகளை இப்பொழுது அக்கினி சுட்டரிக்க போகிறது. எந்தெந்த காரியங்கள் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த பலவீனத்தின் ஆவிகள், எல்லா பாவத்தின் பலவீனங்கள், எல்லா கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது பலிபீடத்திலிருந்து அக்கினி புறப்படுகிறது. இன்று கர்த்தரை சந்திக்கிற நாள், கர்த்தர் இன்று உங்களை சந்திக்கிற நாள், ஆவியானவர் உங்களை மறுரூபமாக்குகிற நாள். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை, ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் எழுதுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய அத்தியாயம் உங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அத்தியாயத்தை கர்த்தர் எழுத விரும்புகிறார். உம்முடைய அக்கினியினால் ஒவ்வொரு பலிகளையும் பட்சிப்பீராக, ஒவ்வொரு பலிகளை பட்சிப்பீராக, ஒவ்வொரு பலிகளை பட்சிப்பீராக. இரண்டு நினைவு வேண்டாம், இரண்டு வாழ்க்கை வேண்டாம், இரண்டு காரியம் வேண்டாம், இரண்டு எஜமானன்கள் வேண்டாம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் அக்கினியினால் எங்களுக்கு உத்தரவு அருளுகிறவர், அக்கினியினால் உத்தரவு அருளுகிறவர். இந்த ஆராதனை வேளையில உம்முடைய அக்கினியினால் எங்க வாழ்க்கையில் உத்தரவு அருளுவீராக. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நுகம் முறியும், எல்லா கட்டுகளும் உடையும். அபிஷேகம் பெறாதவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சு இன்னைக்கு கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கட்டும், நம்மை புதிதாக்கட்டும். இதோ நான் புதிதும் கூர்மையுமான எந்திரமுள்ள பட்டயமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கின ஆவியானவர் இப்பொழுது ஆவியானவர் இறங்குகிறார். நாம விட்டு கொடுங்க. ஏசாயாவின் நாவை தொட்டது போல கர்த்தர் நம்முடைய நாவை தொட விரும்புகிறார். ஆவியானவர் இல்லாவிடில் சபை இல்லை. சபை பிறந்தது ஆவியானுடைய பெருமழையினால. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆவியா நம்முடைய சபையை ஆட்கொள்ள விரும்புகிறார், மறுரூபமாக்க விரும்புகிறார். ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அவருடைய ஆவினால்தான் ஆகும். உங்க பலத்துல, என் பலத்துல எதையும் சாதிக்க முடியாது. அநேக காரியங்களை சாதிக்க நினைச்சோம், ஆனா முடியல, தோல்வி. ஆனா இன்னைக்கு ஆவியானவருடைய பலத்தினால் நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க போகிறோம். ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை சாதிக்க வைக்கும், நம்மை நிமிர பண்ணும், சவால் விட வைக்கும். ஆவியானவரே, இன்று ஒரு தொடுதலை உணர வேண்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் எப்போ அப்படின்னா, ஆவியானவர் ஒரு மனுஷனை தொடும்போதுதான். ஆவியான ஒரு மனிதனை தொடும் பொழுது அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் மறுரூபமாக்கத்தர் மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, ஆண்டவர் சவுல் அபிஷேகம் பண்ண உடனே அவன் வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வேறுபிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அதை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒருவேளை நீங்க பல நாட்களுக்கு முன்பதாக, பல வருடங்களுக்கு முன்பதாக அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் இந்த அபிஷேகத்தை குறித்ததான ஒரு மேன்மை இல்லாதபடிக்கு நீங்கள் அதை மறந்து போய் இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கணுக்கால் அளவு போதாதையா
முழங்கால் அளவு போதாதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில கணுக்கால் அளவுலாம் எனக்கு திருப்தி இல்லை, முழங்கால் அளவு திருப்தி இல்லை, இப்போ இருக்கிற நிலைமை எனக்கு திருப்தியே இல்லை? எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நம்ம வாழ்க்கையில அதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிக்கு ஒரு அடையாளம். நம்ம வாழ்க்கையில எப்போதும் சொல்லணும், எனக்கு திருப்தியே இல்லை, தேவ சமூகத்துல நான் இன்னும் அதிகமா காத்திருக்கணும், இன்னும் என் வாழ்க்கையில இன்னும் அர்ப்பணிக்க வேண்டிய எல்லை இன்னும் இடம் இருக்கு, இன்னும் அவர் எனக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறார், இன்னும் அந்த இடத்த நான் இன்னும் பார்க்கல, இன்னும் அவர் என்னை கொண்டு போக வேண்டிய அந்த தூரத்துக்கு நான் இன்னும் போகல. இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து வாருமையா வாருமையா போதகரே, வாருமையா வாருமையா போதகரே, வற்றாத ஜீவன் நதி பாயட்டும் ஆண்டவரே, வற்றாத ஜீவன். என்னை விசுவாசிக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் புரண்டு ஓடும், ஜீவ நதிகள் புரண்டு ஓடும். அவரை விசுவாசிக்கும் போது நமக்குள் ஆவியானவர் வருகிறார், நமக்குள் இருந்து அவர் புரண்டு ஓடுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பாத்திரத்தை நிரப்ப போகிறார். ஒருவேளை எந்த சூழ்நிலை நீங்க வந்தாலும் பரவாயில்ல, சின்ன ஒரு அர்ப்பணிப்பு தான். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இன்னைக்கு நீ நிரப்புங்கப்பா. சில காரியங்கள்ல நீங்க போராடிக்கிட்டே இருக்கீங்க, மனுஷிகமா போராடுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்யணும், ஆவியானவர் நமக்கு கிரியை நடப்பிக்கணும். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பார்க்கும்பொழுது, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடி ஏற்றுவார். எத்தனை சத்துருவோ, எத்தனை மனுஷனோ, எத்தனை பிசாசோ, எத்தனை காரியங்கள் உங்களுக்கு ஒரு சேனையை எழும்பி வந்தாலும் அவர் உங்களுக்காக கொடி ஏற்றுவார், அவர் உங்களுக்காக வைராக்கியமாய் நிற்பார். பசுத்த ஆவியானவர், அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, ஆண்டவரே என்னை நிரம்பி வழியணும். ஆண்டவரே சொல்லுங்க, நிரம்பி வழிய எனக்கு, நீ இன்னைக்கு நிரம்பி வழியணுப்பா. ஆண்டவரே என் இருதயம் மாயத்தமா இருக்கிறது, என் இருதயம் நல் விசேஷங்களால் பொங்கி இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம். அவர் நிரப்பணும்னா ஒரு ஆயத்தம் வேணும். அவர் நம்மை நிரப்பணும்னா நம்ம பாத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் பாத்திரத்தை உங்க கையில தர்ற ஆண்டவரே, உங்க விருப்பம் போல என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, உங்க விருப்பம் போல என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. நீங்க பயன்படுத்துவதற்கு இன்னும் என்ன என் வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்குப்பா, ஆவியானவர் நீ என் வாழ்க்கையில இருந்து புரண்டு ஓடுவதற்கு ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கிறது, அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாது. ஓ என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி
வந்து ஓடுகின்ற அபிஷேக நதி நானே, அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான பாயும் இடமெல்லாம் நான் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. என் பாத்திரம் நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி வழிந்து. நல்ல விசுவாசமா நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பட்டும், நிரம்பட்டும். ஓ கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுக்கும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி. இலைகள் உதிர்வதில்லை, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை, கனிகள் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடும். மருந்தும் நான் சபைக்கு விருந்தோம். ஆனந்த தைலம் நானே, ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரா சொல்லுங்க. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரா. துதியா துதி உடை போட்டிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதி உடை போட்டிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன் சபையை, அலங்காரமாக்கிடுவேன் சபையை. நான் விசுவாசிக்க இன்னைக்கு ஒரு ஜீவ நதியை கர்த்தர் பாய வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய எல்லா தேவைக்கும், என்னுடைய எல்லா எதிர்பார்ப்பிற்கும் எனக்குள் இருந்து ஆவியான ஒரு நதியாக பாய்ந்து. ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, அதுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் நமக்குள் இருக்கிற ஜீவ ஊற்று. என்னைக்கு அந்த ஜீவ ஊற்று ஊறி ஊறி வெளியே வருகிறதோ அதுதான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்போ அந்த ஜீவ ஊற்று கொஞ்சம் கம்மியாகுதோ பிசாசு அந்த ஊற்றை அடைப்பதற்கு பல விதங்கள்ல தந்திரம் பண்ணுவான். அதுக்கு தான் சபை எதுக்கு தெரியுமா? அந்த ஜீவ ஊற்று திரும்ப 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 ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அனல் முட்டிக்கிட்டே இருப்பாரு. என் பிள்ளையே, உன் ஊற்று உன் ஊற்று உன் ஊற்று ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஊற்றுல இருந்து நான் சபையை ஆசீர்வதிக்க போறேன். இந்த ஊற்றுல இருந்து இந்த உன்னுடைய ஊரை ஆசீர்வதிக்க போறேன். இந்த ஊற்றுல இருந்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறேன். அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆவியானுடைய நிரப்பப்படுறது சாதாரண அனுபவம் கிடையாது. ஏதோ சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு போறோம் அப்படின்னு இல்லம்மா. நீ பேசுற நம்ம பேசுற அந்நிய பாஷை ஆவியை தொடணும், சரீரத்தை தொடணும், ஆத்துமாவை தொடணும், மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தில் போகணும். நிரம்பி போய் ஆசீர்வதிக்கணும், நிரம்பி தாண்டி போகணும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க போகும்போது உங்களுக்குள்ள அந்த நிரம்பின அனுபவத்தை கத்த தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பாத்திரத்தை இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. பெந்தேகோஸ்தே நாள்ல சீசர்கள் எல்லாம் காத்திருந்தாங்க.
அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அவருடைய நிறைவு தான். அவர் நிரப்பலாட்டா ஒன்றும் செய்ய முடியாது. பயந்து போன பேதுருவை ஆண்டவர் ஒரு பிரசங்கத்தினால் 5000 பேரை தொட்டார். எல்லாரும் பிரமித்தார்கள். ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது எல்லாரும் பிரமிப்பார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆவியானுடைய நிறைவோடு போங்க. கர்த்தர் உங்களுக்கு பிரமிப்பான காரியத்தை கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு பிரமிப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது உங்கள் மூலமாக பிரமிப்பு வெளிப்படும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஆவியானுடைய நிறைவு ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவனை பார்க்கும் பொழுது ஒரு கனத்தை கர்த்தர் தருவார். நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே, உங்களுடைய நிறைவுல நான் இருக்கணும்ப்பா. உங்க நிறைவுல என்ன வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகி. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, தலை மேல கை வச்சு சொல்லுங்க. வழிந்து சொல்லுங்க. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடும். என்ன மாதிரி இப்படி வச்சுக்கோங்க மார்பிள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அந்த ஊற்று நமக்குள்ள இருக்கு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. கரம் பிடித்து கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்க பிரசன்னத்தின் மகிமையினால் என்ன நிரப்பிருங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தின் மகிமை. இந்த உலகத்தில் எத்தனையோ சவால்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கிறது. நீங்க இந்த சபையை விட்டு போகும்போது அநேக கோலியாத்துகள் உண்டு, அநேக அம்மோனியன் கூட்டங்கள் உண்டு, சேயீர் மலை தேசத்தார் உண்டு. உங்களை வேதனைப்படுத்த, உங்களை காயப்படுத்த அநேக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சூழ்நிலைகள் உங்களுக்காக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ பிரசன்னம் நம்மை சூழும் பொழுது எந்த மனிதனும் உங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாது. எந்த பர்வதமும் உங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆவியானுடைய கிரியை நம்ம பார்க்கணும். ஆவியானவர் நமக்குள் இருந்து வெளிப்படணும். பாரம்பரியமா நான் தான் சொல்றேன், 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆனா எந்த சபை ஆவியானவரை கனப்படுத்துதோ அந்த சபை தான் இன்னும் உயிருள்ளதா இருக்கு. சூழ்நிலையை சந்திப்பதற்கு, சவால்களை மேற்கொள்வதற்கு ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய சபைக்கு தேவை. ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. ஆவியானுடைய பிரசன்னம் தேவை. 2 கரங்களை உயர்த்த முடியும். எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. ஆவியானவர் பார்க்கட்டும். உங்க கரங்களை அப்பா தான் பார்க்கறாரு, எனக்கு இல்லப்பா. நீங்க எங்களுக்காக நீங்க கையை வைத்தன அவசியமே இல்லை. உங்க கரங்களை அவர் பார்க்கட்டும். பரலோகத்தின் தேவனானவரும் கரங்களை பார்க்கிறார். இந்த கரங்களை பார்த்து அப்பா உதவி செய்வா. பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவா. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவனே, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவரே, எனக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவரே. சிலருக்கு இந்த வாரம் கைகூடி வரப்போகுது. அநேகருக்கு காரியங்கள் கைகூடி வரப்போகுது. அப்பா, நான் மனுஷன் முன்னாடி தலை குனிஞ்சு போக கூடாது. மனுஷன் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க கூடாது.
ஆண்டவரே நீங்க தான் கைகூடி வர பண்ணுகிறவர். உங்களை விட்டு விலகி போன காரியங்களை திரும்ப கைகூடி வர பண்ணுகிறார், கைகூடி வர பண்ணுகிறார், கைகூடி வர பண்ணுகிறார். இது அவரே செய்கிறார். இந்த ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். எல்லா தடைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். எல்லா தடைகளையும் உடைக்கப்படுகிறது, எல்லா கிரியைகளும் உடைக்கப்படுகிறது, எல்லா தடைகளை உண்டு பண்ணுகிற சத்துருவின் கிரியைகளை உடைச்சு இப்ப ஜெபம் பண்ண போறோம். எல்லா தடைகள் எந்தெந்த காரியங்கள் தடைகள் இருக்கிறதோ இப்பொழுது தடைகள் மேல கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது பலமாய் கிரியை செய்ய போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கிற தடை கற்களை கர்த்தர் இப்பொழுது மாற்றி போடுகிறார். எல்லா தடையாய் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைக்கிறார். என் தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து விட்டார். நமக்கு நல்ல ஒரு இடம் தேவ சமூகம். இந்த உலகத்தில் யாருக்குமே இப்படி ஒரு காரியம் கிடையாது. தேவ சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் நம்மை நிரப்புகிறார், நம் காயங்களை ஆற்றுகிறார். கிளையாத்தின் பிசின் தைலம். நன்றி ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடைசியா ஒரு நிமிடம் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லி, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான். ஆண்டவர் சொல்லிய நல்வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தாவீதுக்கு அருளின ஆண்டவர் அந்த உடன்படிக்கை காக்கிறவர். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். தாவீதே, இது வனாந்தரமானாலும் உனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, உனக்கு ஒரு வார்த்தை உண்டு, உனக்கு ஒரு தரிசனம் உண்டு. உன்னுடைய ஓட்டம் ஒருபோதும் வனாந்தரத்தில் முடிய போவதில்லை. உனக்காக கர்த்தர் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்காக ராஜாங்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை சவுலோ எத்தனை துஷ்ட மனிதர்களோ எழும்பி வந்தாலும் கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம். எல்லா பகுதியும் செய்வாடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.